இப்போ முதல்வராக பதவியேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் அதாவது மத்திய அரசை எதிர்த்து பேசுறது கிடையாது, சட்ட ஒழுங்கை பற்றி கண்டுக்கிறது இல்லை, இது அடுக்கடுக்கான விமர்சனங்கள் இருக்கு. தமிழ்நாட்டு உரிமைகள் காப்பாற்றப்படும். ஏன்னா இந்த அவங்கள பதவியில் உட்கார வச்சு தமிழ்நாட்டு மக்கள் தானே. இப்போ நீட் தேர்வுக்காக இளைஞர்கள் பெரும் கொந்தளிப்போடு போராட்டத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஆதரவு தரணும். திரு அன்புமணி அவர்களுடன் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பு என்னதான் பிரச்சனை? மனக்கசப்பு எதுவுமே இல்லையில. நான் தான் மீண்டும் சொல்றேன். எப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறோம். சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் பாண்டிச்சேரியில் நடக்கிற கூட்டத்துக்கு போகிறோம். அந்த நிகழ்வில் இவன் மைக்கு தூக்கி போட்டு ஒரு 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 மாதிரி ஐயாவுக்கும் சின்னவருக்கும் ஒரு மாதிரி ரசபாசம் ஆகுது. அன்றையிலிருந்து இவங்க ரெண்டு பேருக்கு பிரிவு ஏற்படுற வரையில் நான் அவர் கூடவே பயணிச்சேன். எங்க எல்லாம் ஒதுக்குறாங்கல்ல, ஐயா நாங்க பண்ண பாவம் என்ன பாவம் பண்ணலையே. நாங்க ஐயா இதை கட்சி உருவாக்கணும், அவரு கூட இருந்ததுதான் நாங்க பண்ண பாவம். நாளைக்கும் போய் நானும் 4 மெயில் போட்டு எனக்கு அவர் கூட போய் சேர்றது என்னால முடியும். ஆனா எனக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு சீட்டு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியாது. அது கொடுக்கறது கொடுக்காது உங்க விருப்பம். அப்படியே கொடுத்தா கூட எம்எல்ஏ வந்திருப்போம். உச்சகட்டமா என்ன பண்ணிட முடியும்? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். பாமகவில் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் ஒன்றிணைந்ததை தொடர்ந்து ராமதாஸ் அவர்களுடன் தோளோடு தோள் நின்ற பல மூத்த நிர்வாகிகள் இன்று நட்டாற்றில் விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பலரை ஒன்றிணைத்து சேலத்தில் சமீபத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ திரு அருள் அவர்கள். இன்று நாம் அவரை தான் சந்தித்து பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போ சமீபத்தில் நீங்கள் சேலத்தில் உங்களுடைய அதாவது பாமக நிர்வாகிகளை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை நடத்த முடிச்சிருக்கீங்க. அது பாமக நிர்வாகிகள் கூட்டமா இல்லை அதிருப்தியாளர்கள்? நீ எப்படி வேணும்னு வச்சுங்களேன். வந்தாங்க. இப்போ எப்படின்னா ஒரு கூட்டத்திற்கு நான் அழைப்படுத்திருந்தேன், வாங்க நம்ம சந்திச்சு பேசணும். என்னன்னா தனித்தனியாக ஒருத்தரும் ஃபோன் போட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. அதுக்காக நான் யாருக்கும் இண்டிவிஜுவலாக தனியான அழைப்பு விடுக்காம பொதுவாக இணையத்தில் இந்த மாதிரி நம்ம ஒரு கூட்டம் போட போகிறோம், 16ஆம் தேதி போட போகிறோம், வாங்கன்னு கூப்பிட்டுருந்தோம். அது ஒரு 3500 பேர் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக அவங்களுடைய கருத்துக்களை கேட்கணும்னு நினச்சோம். அதை கேட்க முடியாதனால முக்கியமான சில பேர் கேட்டு மற்றவங்கள்ட்ட எழுத்து மூலியமாக எழுதி வாங்கியிருக்கோம். ஓகே. அதில் நம்மளோட நிர்வாகிகள் சொன்ன சில முக்கியமான தகவல்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க சார்? அது நாம் எப்படின்னா ஒரு 3300 எப்படின்னா இது கொடுத்துருக்காங்க, பேப்பர் கொடுத்துருக்காங்க, படிச்சுட்டு இருக்கிறோம். அதை மிக விரைவில் அறிவிப்போம். எல்லாமே பொது வெளியில் அது பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. அது எல்லாமே எல்லா கருத்துமே இருக்குது. அங்கே போகலாம், இங்கே போகலாம், எப்படி பண்ணலாம், தனிச்சு பண்ணலாமா, அதை பண்ணலாம், எல்லாம் சொல்கிறாங்க. ஓகே. ஆனாலும் கூட இதை நாங்கள் ஒரு ஆய்வு செஞ்சு மிக விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியிடுவோம். ஓகே சார். அதே போல் நீங்கள் அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பேட்டி கொடுக்கும்போது இது வரைக்கும் சென்ற பாதை முடிஞ்சிருச்சு, அன்புமணி அவர்களுடைய தலைமை இதுக்கப்புறம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது நீங்கள் குலதெய்வமாக சொல்லக்கூடிய திரு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களை ஏற்றுக்கொண்ட போது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில் என்ன தயக்கம்? பாருங்க, நான் மீண்டும் தொடர்ந்து சொல்லி வருவது, நேற்றும் என்னுடைய கடவுள் மருத்துவர் ஐயா, இன்றைக்கும் என்னுடைய கடவுள் மருத்துவர் ஐயா, நாளைக்கும் எனக்கான கடவுள் மருத்துவர் ஐயா. ஆனால் அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உயரிய வழிகாட்டி, என்னை அடையாளப்படுத்தியவர், என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியவர், என்னை பொது வெளியில கொண்டு வந்தவர் எல்லாம் ஐயா தான். ஆனாலும் கூட இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்துலேருந்து நான் மாறி புதிய வழி ஏதோ ஒன்று தேடணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதை நானும் அதை ஏற்றுக்கிறேன். ஓகே. அப்போது திரு அன்புமணி அவர்களுடன் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பு என்னதான் பிரச்சனை? மனக்கசப்பு எதுவுமே இல்லையில. நான் தான் மீண்டும் சொல்கிறேனே. எப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறார். நம்ம இதுக்கு போகிறோம், நம்ம சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் பாண்டிச்சேரியில் நடக்கிற கூட்டத்துக்கு போகிறோம். போகும் பொழுது நான் அங்கே மைக் தூக்கி போடுற அந்த ஒரு நிகழ்வுலாம் நடக்குது, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக. அந்த நிகழ்வில் நாங்கள் போய் மைக் தூக்கி போட்டு ஒரு ஒரு மாதிரி ஐயாவுக்கும் சின்னவருக்கும் ஒரு மாதிரி ரசபாசம் ஆகுது. நான் ஆனால் அன்புமணி அவர்களோடு வெளியில் வந்துட்டேன். அண்ணா நீங்கள் அவர் கூட வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பிறகு அதை டிவியில் ஐயா பார்க்குறாரு. அவர் கூட வந்தால் அவர் காரில் ஏறி வெளியில் போயிட்டோம். அந்த டிவியில் ஐயா பார்க்குறாரு.
அன்னைக்கு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஏம்பா அன்புமணி கூட உன்ன மாதிரியே ஒருத்தர் போகிறாங்களே, அது நீயா இருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன், நீயாப்பா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே உயிர் போகிற மாதிரி இருந்துச்சு. ஐயா நான் தாங்க அண்ணன். எங்கே இருக்கிறேன்னாரு. ஐயா தைலாபுரத்தில் தாங்க அந்த சிவன் கோயிலில் அன்னைக்கு பிரதோஷம் சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டுருக்கேன். சரிப்பா அப்படின்ட்டு வச்சுட்டாரு. அப்புறமா நான் வந்து சாமி கும்பிட்டு பிரதோஷம் பூஜை முடிச்சுட்டு 6:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். போனால் அப்படியே ஓன்னு கத்துறாரு. 5 பேர் எம்எல்ஏ ஆக்குனேன், என்னுடைய இத்தனை ஆண்டு கால உழைப்பு, இப்படிலாம் கஷ்டப்பட்டு நான் இந்த இயக்கத்தை கட்டமைச்சேன், எனக்கும் அது யாராக கூட சண்டை இருக்கலாம், நீங்களாம் விட்டுட்டு போகலாமாப்பான்னு சொல்லிட்டு அப்படி கதறாரு. ஓகே. அவ்வளோ பெரிய தலைவர், உங்களையும் ஒரு மகன் மாதிரி தான் அப்போ பார்த்து நம்ம வந்து அவ்வளோ பெரிய தலைவர். அவருடைய கண்ணீர் வந்து என்னை அப்படியே உழுக்குச்சு. அந்த கண்ணீர் வந்து என்னை அப்படியே ஒரு மாதிரியா ஒரு 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 உழுக்குச்சு. இப்போ அதுக்கு பின்னாடி வந்து அந்த கண்ணீர் எப்படி அப்படி கண்ணீர்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு பின்னாடி நான் வந்து அப்படியே அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன். சரண்டர் ஆகிட்டேன். ஐயா என்றைக்குமே நீங்கள் தாங்க அப்படின்னா, சரி நான் போய் சின்னவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேங்க அண்ணன், அதை கூட போகக்கூடாதுன்ட்டாரு. போகல. அப்படியே அதுதான் நான் அது வரைக்கும் திரு அன்புமணி அவர்களோடு தான் கூடவே இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா நிலையிலும் அவர் கூடவே இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எஸ் சார். சார் இப்போ என்னன்னா, அக்காவுடைய எதிர்காலம் திரு அன்புமணி தான் அப்படின்னு, அதாவது திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே அன்புமணி அவர்கள் தான் எதிர்காலம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அதே போல் ஐயாவுடன் முரண்பட்டு திரு அன்புமணி அவர்கள் வெளியேற வேண்டிய அவசியம் என்ன? அப்படி வெளியேறின போது நீங்கள், அதாவது எதிர்காலம் அவர் தான் அப்படின்னு இருந்து ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அன்புமணி அவர்களுடன் செல்லாமல் நீங்கள் ஐயாவுடன் நிற்கிற காரணம் என்ன? எப்படின்னா, நீங்கள் வந்து என்னுடைய அரசியல் பிரவேசம் வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். 1989 அரசியலுக்கு வரோம். நான் இப்போ வந்து பாரதி வித்யாலயா பள்ளி, சேலம் நகரத்தில் இருக்கிற பாரதி வித்யாலயா பள்ளியில் +2 +1 முடிச்சு +2 போகிறேன் பையன். இப்போ அந்த அந்த வயசில் வரோம். நான் வந்து சவுடீஸ்வரி காலேஜில் முதலாம் ஆண்டு படிக்கும் பொழுது 1991 2ஆம் ஆண்டு படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினேன் சேலத்தில். மிக பிரம்மாண்டமான மாநாடு. அப்போ வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தார், கட்சியோட முதல் எம்எல்ஏ. ஐயாவை கூட்டிகிட்டு வந்து நேரு கலையரங்கத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு 1991. அந்த மாநாட்டு அதில் இருந்தே ஐயா வந்து அவரோடு, அதாவது 89 ஐயாவை பார்த்து அவரோட பழகி அவருடைய ஒட்டி உறவாடி கூடியவன். அப்புறமேலும் 97 98 நான் நினைக்கிறேன், அந்த அந்த ஆண்டுகளில் தான் ராசிபுரத்தில் எம்பி தேர்தல் நடக்குது. அதாவது 96 99 அந்த 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 ஆண்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ தான் வந்து திரு அன்புமணி அவர்களோடு நான் ஐயா வந்து போப்பா, அவர் அங்கே தேர்தல் பண்ணி வராரு, அவர் நண்பர் தேர்தல் நிற்கிறாரு போனார். அவருக்கு துணையாக போய் நான் அந்த தேர்தலில் பணியாற்றணும். அப்புறமேலும் கவர்னர் மாளிகை நோக்கி ஒரு மிகப்பெரிய பயணம். அந்த மிகப்பெரிய பயணத்துக்கு ஒரு ஏதோ இளைஞரணி சார்பாக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நானும் என்னுடைய நண்பர் அறிவுச்செல்வன் 2 பேரும். அப்போ நான் இளைஞருடைய தலைவர், அறிவுச்செல்வன் செயலாளர், 2 பேர் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு இவர் சின்னவரை மாருதி 800 வராரு. அவர் ஓட்டுறாரு, நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா வராரு, வந்துட்டு அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 5000 பேர் கூட்டுறோம். சைதாப்பேட்டிலேருந்து அந்த ஊரில் தூங்குது. அப்போ வந்து ஐயா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு திறந்த ஜீப்பில் ஐயா ஏற்றி ஐயாவோட தலைமையில் ஊர்வலமாக கிளம்புறது ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். நாங்களும் வலுக்கட்டாயம் பண்ணி அவரை ஃபோர்ஸ் பண்ண, ஆனால் வரமாட்டேன்னு சொன்னார். ஐயா ஃபோர்ஸ் பண்ணி நான் வானான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து வண்டியில் ஏற்றுறோம். ஓகே. ஐயா அப்படியே பயங்கரமாக ஃபோர்ஸாக டென்ஷன் ஆகிறாரு, கோவப்பட்டு அப்படியே கையில் நோட்டீஸ் வச்சிருக்காரு, தூக்கி என் மேலே அடிக்கிறாரு, என் மூஞ்சிலே அடிக்கிறாரு. அப்புறம் அது புரிஞ்சுக்கிட்டு இவர் இறங்கிட்டு அன்புமணி அவர்கள், ஆமாம், அவருக்கு வந்து ஐயாவுக்கு பிடிக்கலைங்கிற மாதிரி, வாரிசு பிடிக்கல மாதிரி இறங்கிட்டார். இறங்கணுன்னு நாங்கள் அப்புறம் நடந்து அவர் கூட போகிறோம். இந்த கவர்னர் மாளிகைக்கு போகிறோம், கவர்னர்கிட்ட மனு கொடுக்குறோம், எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி அன்றிலிருந்து இன்று வரை, அன்றிலிருந்து இவங்க 2 பேத்துக்கு பிரிவு ஏற்படுற வரையில் நான் அவர் கூடவே பயணிச்சேன். எனக்கும் திரு அன்புமணி அவர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? எனக்கு ஐயாவா அண்ணன் அன்புமணியா அவர்கள்னு பார்க்கும் பொழுது ஐயாவுடைய இருந்த பாசம் எனக்கு மேலோங்கி நின்றுச்சு. அதுதான் எனக்கான வீழ்ச்சின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வீழ்ச்சி கிடையாது, எனக்கு இப்ப இருக்கிற ஒரு பாதிப்புக்கு காரணம் தான். ஓகே. இல்லை, ஐயா அவர்கள் வந்து சமீபத்தில் வன்னியர் சங்க மாநாடு போன முறை நடந்த போது கூட, இன்னைக்கு நான் நிறைய பேரை உயர்த்தி இருக்கிறோம்
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க கூட இருந்து தான் நீங்க உயர்ந்திருக்கும் போது அது எப்படி வீழ்ச்சியா இருக்க முடியும்? இல்ல உண்மைங்க. இப்ப இன்னைக்கு ம்ஹ்ம். எங்களை எல்லாம் ஒதுக்குறாங்கல்ல. ம், ம், இப்ப ஐயா நாங்க பண்ண பாவம் என்ன? எந்த பாவமும் பண்ணலையே. ம், ம். நாங்க வந்து ஐயா இந்த கட்சி உருவாக்கணும், அவரு கூட இருந்தது தான் நாங்க பண்ண பாவம். இவரும் நடாது திரும்பிட்டாரு. ஓகே. அவரும் எங்களை எங்களை எப்படின்னா எங்களை நாளைக்கும் போய் நானும் 4 மெயில் போட்டு எனக்கு அவர் கூட போய் சேர்றது என்னால முடியும். ம், ஆனா ம். எனக்கு அது தேவையில்லை. ஓகே. தேவையில்லை. அதே மாதிரி ஐயா வந்து எங்களை சரியான கைட் பண்ண, ஏன்னா முழுக்க முழுக்க அவர் நம்பிதான் நான் வரோம். ம், ம். அவர் கைட் பண்ணாத போயிட்டார்ல. கண்டிப்பா. அதுதான் எங்களுக்கான வருத்தம். கண்டிப்பா சார். சார் அதே போல நீங்க ராமதாஸ் ஐயா கூட தொடர்ந்து கூடவே நின்னீங்க. ம். இப்போ இணைப்பு விழா அதாவது திரு அன்புமணி அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் இணையும் பொழுது ராமதாஸ் ஐயா அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் யாருமே அவங்க கூட இல்ல. ஆமா. அதாவது நீங்க உட்பட, ஸ்ரீகாந்தி மேடம் உட்பட யாருமே இல்ல, ஜி.கே. மணி சார் உட்பட யாருமே கிடையாது. ஏன் உங்க யாருக்குமே அழைப்பு விடுக்கப்படலையா? சார், இல்ல நான் என்ன எப்படி அந்த சொல்றேன், இணைப்பு நடந்தது? ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இணைப்புங்கிறது அது யாருமே கேட்க போறதில்ல. ம்ஹும், ம்ஹும், இது எதனால நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ம்ஹும். நீ பிரிஞ்சிருக்கவே தேவையில்லை. நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது, ஒரு நாளும் என்னுடைய பழைய பேட்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தைலாபுரம் தோட்டத்துலேருந்து வெளியே வந்தோடனே கண்ணீர் விட்டு கதறுவோம். ம்ஹும். ஐயாவும் நீங்க வந்து சந்திங்க, உங்க பெற்றெடுத்த தந்தை தானே, ம். நீங்க வந்து சந்திங்க, கண்டிப்பா. 2 பேரும் சேர்ந்தாதான் பலம் அப்படின்னு பேச தேர்தலுக்கு முன்னாடி பல பேட்டிகள் பார்த்திருக்கோம். பல பேட்டியில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மேல டெல்லியில இருந்து செல்வாக்கு பயன்படுத்தி நீங்க கட்சி உங்களது ஆக்கிட்டீங்க. ம்ஹும். மகிழ்ச்சி தான். அது அது நான் உள்ள போக விரும்பல. ஆனா நாங்க என்ன சொன்னோம், நீங்க பிரிவதற்கு முன்பு 5.81% ம்ஹும். நம்முடைய பலம் இருந்தது. கண்டிப்பா. இப்ப இந்த தேர்தலிலே 2.16% குறைந்திருக்கிறது. ம்ஹும், ம்ஹும். பாட்டாளி மகிழ்ச்சியுடைய வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. பாதிக்கும் குறைவா இருக்கு. பாதியோட கம்மியா போச்சு. ம்ஹும். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி துணை முதலமைச்சராக இருப்பாங்க. யாரு? எனக்காக கொடுக்க போறீங்க? ம், ம். எனக்காக கொடுக்க போறீங்க? உங்க மனைவி தான் ஆக போறீங்க. இப்படி ஒன்று ஒட்டி அப்படியே உங்களுக்கும் தந்தைக்குமான உறவு அதே ஒரு கொஞ்சம் அவருக்கு விட்டு கொடுத்து போயிருந்தா இன்னைக்கு என்ன இடத்துல நம்ம இருந்திருப்போம்? ம்ஹும், ம்ஹும். கட்சியை நடத்த இருந்திருக்கோம். எங்களுக்கு சீட்டு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியாது. கண்டிப்பா. அது கொடுக்கறது கொடுக்காது உங்க விருப்பம். நாங்க அதுக்குள்ள போக விரும்பல. அப்படியே கொடுத்தா கூட நாங்கள் எம்எல்ஏ வந்திருப்போம். உச்சகட்டமா என்ன பண்ணிருக்க முடியும்? ஒரு 4 மந்திரி கொடுத்திருந்தாரா, ஐயா எனக்கு ஒரு மந்திரி வாங்கி கொடுத்துருப்பாரு. ம்ஹும். துணை முதலமைச்சர் வரும்போது யாரு? கண்டிப்பா. திரும்ப சௌமியா அவர்கள் தான் வர முடியும். ம்ஹும், ம்ஹும். கொடுப்பாங்க. புரியுதுங்க. அதனால நம்ம வந்து இது வந்து நீங்க எதுக்காக சண்டை போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ம்ஹும், சேர்ந்ததுல நான் தான் சொன்னேன், சேர்ந்த அன்னைக்கே சொன்ன மகிழ்ச்சி என்னும். ம்ஹும். ஆனா ஐயா கூட இருந்தவங்கள முற்று முதலுமா ஒதுக்குறது தான் எங்களுக்கு எல்லாம் வருத்தம். ஓகே. இந்த பேட்டியை பார்த்துட்டுனாச்சும் அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பொறுப்பு கொடுத்தா சந்தோஷம். என்ன விட்டுருங்க, ஓகே. நான் ஒரு தலைமை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ம்ஹும். மற்றவங்களாம் சேர்த்து பண்ணுங்க. ஓகே. என் கூட கூட்டத்துக்கு வந்தாங்கல்ல, ம்ஹும். அவங்கள கூட எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சுடுறேன். ஓகே. இப்ப நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க சார். இதுக்கப்புறம் பாமக வழி இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இவர்களுடைய நிலைமை எல்லாம் என்ன? திரு ஜி.கே. மணி சாரோட நிலைமை எல்லாம் அது நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். ம்ஹும், நானும் பேசினேன். ம்ஹும். அவர் வந்து எதையும் பதில் சொல்லதுக்கு விரும்பல. அவரு அப்படியே அமைதியா இருக்காரு. ஓகே. நேத்தான் பார்த்தேன், இல்ல இன்னைக்கு தான் பார்த்தேன். ம்ஹும். காவிரி தாய்க்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஓகே. அவர் மைசூர்ல கோயிலுக்கு இருக்கிறதா ஆமா, ஆமா. போஸ்ட் கூட போட்டிருந்தாரு. சார் அதே போல திரு ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் பிரிஞ்சதை தொடர்ந்து ராமதாஸ் ஐயாவுக்கு துணையா இப்ப உங்களை போலவே உங்களோட கூடுதல் ஒரு பலம் அப்படின்னா திரு ஸ்ரீகாந்தி மேடம் அவங்க கூட இருந்தது. அவங்க ராமதாஸ் ஐயா கூடவே பயணிச்சாங்க. அவங்களுக்கு செயல் தலைவர் பொறுப்பும் கொடுத்து அன்புமணிக்கு எதிராக களமாடவும் செஞ்சாங்க. நீங்க அவங்க சேலத்துல கூட பொறுப்பே கேட்கல. ஓகே. தருமபுரியில தான் ஐயா அறிவிச்சாங்க. கண்டிப்பா. தருமபுரியில பொதுக்குழு நடந்துச்சு. அந்த பொதுக்குழுல தான் ஐயா அறிவிச்சாரு. அவங்களுக்கு அதிர்ச்சி. ம்ஹும். ஐயோ என்ன போய் செயல் தலைவர், நானும் ஐயாவுக்கு துணையா வந்தேன் செயல் தலைவர் சொன்னாங்க. அதுதான் அது என்ன என்ன அது அது என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல சார். அவங்களும் இப்போ அதாவது லைம்லைட்ல இல்லாம போயிட்டாங்க. திரு அன்புமணி அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் ஒன்றிணைந்ததை தொடர்ந்து இப்போ அவங்க அதாவது செயல் தலைவரா அறிவிக்கப்பட்ட ஸ்ரீகாந்தி அவர்களும் குடும்பம் தானுங்களே. ஆமா. அது நமக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே. என்ன பதில் இல்ல சொல்லலாம்? அவங்களும் இப்போ இல்லாம போயிட்டாங்களே. அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்களா? அவங்க என்ன முடிவுல பேசுவோம், இருக்காங்க? அதெல்லாம் பேசுவோம். அவங்க என்ன முடிவுல இருக்காங்க? திரும்ப தெரியல. பாமக இணைஞ்சு பயணிக்கிறதானா இல்ல உங்களை போலயே தனி வழியில? தெரியல, அது எனக்கு தெரியல. நான் சரி. அந்த அவரை டீட்டெயிலா கேட்கல அவங்ககிட்ட. ம்ஹும், ம்ஹும். சார் அதே போல நீங்க இந்த சேலத்துல இப்ப சமீபத்துல ஒரு கூட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் ஒரு புது வழின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது புது கட்சியா இல்ல ஒரு அமைப்பு தொடங்குற மாதிரியா இல்ல மாற்று கட்சியில இணையற மாதிரி திட்டமா? இல்ல புது வள்ளின்னு நான் சொல்ல. ம்ஹும். எப்படின்னா அங்க தம்பிங்கெல்லாம் வந்து டிஜிட்டல் வச்சிருந்தாங்க. இது 37 வருஷம் ஒரே கட்சியில மருத்துவர் ஐயாவுடைய தலைமையேற்று ஒரே கட்சியில பயணம் பண்ணோம்.
இன்னும் அடுத்து என்ன எந்த பாதை அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி. நான் இன்னும் அதை முடிவு செய்யல. ஓகே. நான் இன்னும் அதை முடிவு செய்யல. ஆனா எனக்கு 53 வயசு தான் முடிஞ்சிருக்குது. நான் ஏதோ ஒரு பாதையில போய் தான் ஆகணும். நான் வந்து இப்ப நான் ஓய்வு எடுக்கிற அரசியல்ல வந்து 60 வயசு தான் ஒரு 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 பிரைம் ஏஜ். நான் இன்னும் அதையே தொடல. ஆன காரணத்தினால நான் வந்து மிக விரைவில் அதுக்கான முடிவை, அதான் அந்த கூட்டத்திலே பேசுறேன். ஆடி முடிஞ்சிட்டு ஆடி 18 முடிஞ்சதுக்கு ஆடி 18 எங்க குலதெய்வ கோயில்லாம் சேஷம் வச்சிருக்கோம். ஓகே. அதுதான் செய்யணும். ஓகே. ஓகே. நான் முடிக்கிட்டோம். எங்க தெய்வம் காட்ட வழியில செல்லும். ஓகே சார். ஆனா நீங்க அதாவது போன தேர்தல்ல இப்ப பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா வந்து சசிகலாமா கூட சேர்ந்து கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த கூட்டணியில இருந்து நம்ம கட்சி சார்பா நிற்கப்பட்ட வேட்பாளர்கள் யாரும் பெரும்பான்மையான ஓட்டுகள் பெறல. எக்ஸப்ட் உங்களை தவிர. நீங்க மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கியிருந்தீங்க. உங்க தொகுதியில ஒரு செல்வாக்கான ஒரு நபரா இருக்கிறீங்க. இப்படி இருக்கும்பொழுது நீங்க வரக்கூடிய இடைத்தேர்தலை மையப்படுத்தி திமுக, அதிமுக, தாவேக இப்படின்னு எல்லா தரப்பையும் நீங்க பேசிட்டு இருக்கிறதாகவும், சமீபத்துல திரு ஜான் ஆரோக்கியசாமி தாவேகாவில் இணையத்துக்கு உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வருது. அது உண்மைதானா? எது வேணா இருக்கலாம். அதை வந்து பொது வழியில பகிர்ந்து வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அதை நான் வந்து என் வாயால சொல்ல விரும்பல. ஆனா உறுதியா என்னுடைய சுயநலத்துக்காக மட்டும் ஒரு முடிவா இருக்காது. என்னை சார்ந்தவர்கள் அவருடைய மரியாதையும் காப்பாற்றப்படணும். அவர்களுக்கான ஒரு ஒரு அதாவது குறைந்தபட்ச இன்னொன்னு 37 வருஷம் ஒரு கட்சியில நான் வந்து ஒரு தலைவருக்கு பண்ணி அடிச்சுட்டேன், மாடா உழைச்சிட்டேன். நான் போய் வேற இடத்துல போய் இதுக்கும் சேர்ந்து நான் எனக்கு மரியாதை எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. அதனால என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பலவிதமான ஒரு மன ஓட்டங்கள், அதை நான் வந்து கனவாசங்கிட்ட நான் குமுதம் வழியா நான் பகிர்ந்துக்கிறேன். பின்னாடி பகிர்ந்துக்கிறேன். ஓகே சார். இப்போ பாமகவில் இதுதான் பிரச்சனை, இதுதான் மூலம், இங்கதான் ஆரம்பிச்சது அப்படின்னு திரு அருள் அவர்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்ப நான் உங்க பேட்டிக்கு வரும்பொழுது எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்கப்பா போறேன்னா குமுதத்துக்கு பேட்டிக்கு போறேம்மான்னு. ஏன்பா யாரை பத்தி குறை சொல்லாத, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா நீ அதை பத்தி பேசக்கூடாதுன்னாங்க. பிடிக்கல, நான் அதை பத்தி பேசல. ஓகே. இல்ல சார், பாமகன்றது ஒரு ஜனநாயக ஒரு கட்சி, மக்களுக்கான பாதையில இருக்கிற ஒரு கட்சி, எல்லாமே எனக்கு தெரியும். நேரம் வரும்பொழுது பேசுறேன், இன்னைக்கு தேவையில்லை. காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது நான் உங்களிடத்துல பேசுகிறேன். இதுக்குரிய அதாவது ஐயாவும் திரு அன்புமணி அவர்களும் ஏன் பிரிஞ்சாங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், இது யாரெல்லாம் காரணம், அதனுடைய மைய கரு என்ன, நீ அதெல்லாம் தான் கேக்குறீங்க. இதுக்கான பதில் அனைத்தையுமே விரைவில் தருகிறேன், இப்போது வேண்டாம். ஓகே சார். சார் அதே போல இந்த பிரச்சனைக்கு ஒரு ஒரு சலசலப்பும் இடையில அப்பப்போ வந்து போகும். இதுல வந்து திரு ராமதாஸ் அவர்களுடைய தோழியானவர் வந்து முக்கிய காரணம், அதனாலதான் இந்த பிரச்சனைகள் வந்து பெருசா வெடிச்சது. இல்ல, எனக்கு தெரியாது, ஒரு குற்றச்சாட்டு எனக்கு தெரியாது. ஓகே, தெரியாது. சரிங்க சார். சார் அதே போல இப்போ முதல்வராக பதவியேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் அதாவது மத்திய அரசை எதிர்த்து பேசுறது கிடையாது, சட்டம் ஒழுங்கை பத்தி கண்டுக்கிறது இல்லை, அதாவது காவிரி பிரச்சனை தொடங்கி எதுலையுமே வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கவனம் செலுத்துறது இல்லை அப்படின்னு அடுக்கடுக்கான விமர்சனங்கள் இருக்கு. உங்களோட பார்வையில திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு? எனக்கு இப்ப 2.5 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள அது கருத்து சொல்றது சரியா இருக்குமான்னு தெரியல. அது வந்து இப்ப இது என்னுடைய பார்வை, உங்க பார்வைங்கிறத விட இன்னமும் மக்களோடு மக்களாக அவர்கள் கலந்து அப்படியே ஒரு மிங்கிளாகி போகணுங்கிறது எல்லாருமே பேசுறாங்க. அது இன்னும் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையுமே செயல்படுத்தணும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. அதை செய்வாங்கன்னு நம்புறோம், செய்யணும், செய்ய வேண்டும் என்று நம்புகிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டு உரிமைகள் காப்பாற்றப்படணும். அதுக்காக ஏன்னா இந்த அவங்கள பதவியில் உட்கார வச்சு தமிழ்நாட்டு மக்கள் தானே, அதனால வந்து அவங்களுக்கு உரிமைகள் காப்பாற்றப்படணும். அவங்களுடைய தேவைகளை இந்த மேகதாது அணை கட்ட விடக்கூடாது. இந்த மாதிரியான சில அடிப்படை இதெல்லாம் செஞ்சாகணும். இப்போ நீட் தேர்வுக்காக இளைஞர்கள் பெரும் கொந்தளிப்போடு போராட்டத்தில் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆதரவு தரணும். எஸ் சார். சார் அதே போல் இப்போ நீங்கள் அதான் பாஜக வந்து தமிழகத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள்லாம் செயல்படுது அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களில் திமுக வந்து பாஜக கடுமையாக விமர்சிச்சது உண்டு. பாஜக எதிர்ப்பை ஒரு முக்கிய மூலாதாரமாக வச்சு திமுக வந்து அரசியல் பண்ணது உண்டு. இன்னைக்கு பாஜக கூட இணையறதுக்கு திமுக வந்து முயற்சி பண்றாங்க, இணக்கமா போக பாக்குறாங்கன்னு ஒரு டாக் இருக்கு. தெரியல, எனக்கு அது மாதிரி ஒண்ணு தெரியல. இல்ல செய்தியா ஒண்ணு வரலையா? இப்ப டீலிமிட்டேஷன் பில் இருக்கு இல்லைங்களா, மத்திய அரசு இப்ப நாடாளுமன்ற கூட்டம் கூடியிருக்கு, அது கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அதுக்கு திமுகவோட ஆதரவு வேண்டும்.
அதனால திமுகவும் சில பல கண்டிஷன் இல்ல, வச்சு அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, திமுக ஒரு மூத்த தலைவர்கிட்ட பேசினேன். அவர் அந்த குழுவில் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, அந்த இது எப்படின்னா அந்த எண்ணிக்கை, இந்த டீலிமிட்டேஷன்ல எண்ணிக்கை வந்து ஏதோ நம்ம இப்போ வந்து 39 பேர் இருக்கிறோம், அதிகப்படுத்துறதுக்கு மாதிரி இதை 54 ஏதோ வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ரேஷியோ அடிப்படையில் கொடுத்துட்டாங்களா, அவங்க ஆதரவு தரத்துக்கு முதல்ல தயாராக தான் இருந்தாங்க. அதாவது இப்போ 39 500 சில்லற எம்பி, அதில் நம்ம 39 எம்பி இருக்கிறோம். இது இந்த மாதிரி எவ்வளவு அதிகப்படுத்துறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த சதவீதத்தை அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் ரைஸ் பண்ணிட்டாங்களா, ஒத்துக்கிறதுக்கு அவங்க தயாராக தான் இருக்காங்கன்னு முதலே சொன்னாங்க. ஓகே, அப்போ பாஜக எதிர்ப்புல கடுமை காட்டின திமுக இன்று பாஜகவுடன் கை கோக்கிறது உங்களோட அது இன்னும் அந்த மாதிரி தெரியலையே, கை கோத்த மாதிரி தெரியலையே, அவங்க இது மாதிரி தெரியல, கை கோப்பாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, சூப்பர் சார். சார் நீங்களும் சேலத்துக்காரர் தான், உங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் திரு எடப்பாடி அவர்களும். அதிமுகவில் இணையறதுக்காக உங்களுக்கு அழைப்பு ஏதாவது கொடுத்தாரா, இல்லை இந்த பிரிவை தொடர்ந்து அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா? நான் தான் முதலே சொன்னேன் உங்ககிட்ட, என்னுடைய நான் வந்து பொது அந்த கூட்டத்தில் பேசும்பொழுதே மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் அழைப்பு கொடுத்தானோ எல்லாரும் என்ன இளங்கோவனும் கூப்பிட்டாரு, பேசினாரு. நான் என்ன சொல்றேன்னா, எங்க சேலம் மண்ணுக்கு பெருமை தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால வந்து நான் எங்க போய் சேர்றேங்கிறது இன்னமும் நம்ம எப்படின்னா, இந்த அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க ஏதோ படத்துல வர மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதுக்கு நான் வந்து ஒரு 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 பப்ளிசிட்டி பண்றதுக்கு நான் பேர்ல ஏதோ ஒரு முடிவு, நல்ல முடிவாக, ஏன்னா என்னுடைய நலன் மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவருடைய அனைவருடைய நலன் சார்ந்த ஒரு முடிவா இருக்கும். அது என்னால அந்த முடிவு என்னால எங்க சேலத்துக்கும் ஒரு ஒரு சின்ன அளவுல ஒரு உதவிகரமான ஒரு இதுவா இருக்கிறதுக்கான முயற்சிப்பேன். ஓகே சார், அதே போல திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்புமணிக்கு எதிராக பாமக தலைவர் அவர் இல்லை நான் தான் அப்படின்னு கொடுத்த வழக்க நேற்றுக்கு வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் பாமகவுடைய தலைவர்ன்றது திரு அன்புமணி தான் அப்படின்ற நிலை வந்துருச்சு. இதுக்கப்புறம் பாமகவின் எதிர்காலம் என்னவாக இருக்கும்? காலம் தான் பதில் சொல்லும், காலம் தான் பதில் சொல்லும். ஓகே, இல்லை அது இந்த போக்கு என்ன நீங்களே முன்னாடியே சொன்னீங்க, பாதியாக வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சுன்னீங்க. இதுக்கப்புறம் பாமக வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கடவுளுக்கு ஓகே சார், அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது சார், தமிழக அரசியலை தாண்டி திரு அருள் அவர்கள் வந்து தனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அதாவது தன்னை நம்பி ஒரு பெரிய நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாரு. தமிழக அரசியலை தாண்டி புதுவையை சேர்ந்த திரு ரங்கசாமி, அங்கே ரூலிங் பார்ட்டி, அவங்களுடைய கட்சியில் தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக மாறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு வராரு. நான் முயற்சி எடுக்கல, நான் உங்களுக்கான பதில் தெளிவாக சொல்லிருக்கிறேன். நான் முயற்சி எடுக்கல. நீங்க சொல்றது பொய்ன்னு தவறான செய்தின்னு நான் சொல்லல. ஓகே, நீங்க சொல்ற செய்தி தவறான செய்தி இல்ல, ஆனா நான் அதுக்கான முயற்சி எடுக்கல. அப்போ திரு ரங்கசாமி அவர்கள் உங்களுக்கு எடுத்துக்கலாம் தெரியாது. ஓகே சார், ஃபியூச்சர்ல எங்களுடைய வழி தனியா இருக்கும்னு நீங்க சொல்லும்போது உங்களுடைய கொள்கை இல்லை என்னுடைய வழியில இந்தந்த சித்தாந்தங்கள்லாம் இருக்கும், நான் இதெல்லாம் பின்பற்றுவேன், என்னோட கொள்கை தலைவர்களா இவர்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு எங்களுக்காக நீங்க சொல்றது? கொள்கை தலைவர்லாம் நம்ம இப்போ எங்களுடைய அம்பேத்கர் என்ற கொள்கை தலைவர், அவரை எங்களுடைய பாட்டாளி மகிழ்ச்சியில் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார், இவங்க 3 பேர்த்தையும் தான் கொள்கை தலைவராக வச்சு செயலாற்றணும். என்னுடைய மனதளவில் மருத்துவர் ஐயா அவர்களும் என்னுடைய கொள்கை தலைவர். இவங்க 4 பேரும் என்னுடைய கொள்கை தலைவர்கள். இவங்களை மனசில் வச்சு இப்போ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் நீங்கள் எப்படின்னா கலைஞரை மறக்க முடியுமா? கலைஞரை மறக்க முடியுமா? அவருடைய தமிழ் தொண்டை மறக்க முடியுமா? அவங்க அந்த மாதிரியான ஒரு தலைவரெல்லாம் நம்ம மனசில் வச்சு நம்ம பயணத்தை தொடர வேண்டியதுதான். எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் பொறுமையா பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றிகள். ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.